ஆசிரியர் ஆகணும்னு முயற்சி பண்ற எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இந்த யுஜிடிஆர்பி 2026 எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண என்னென்ன தகுதிகள் வேணும்னு நம்ம ஒன்னொன்னா தெளிவா பார்க்க போறோம். யூஜி டிஆர்பி 2026க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? இதுதானே நம்ம எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்வி. வாங்க இதுக்கான பதில ரொம்ப சிம்பிளா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல ரொம்பவே நேரடியான ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம். அதுதான் வயது வரம்பு. இப்போ நீங்க பாக்குற மாதிரி வயசு வரம்பு உங்க கேட்டகரியை பொறுத்து மாறும். ஜெனரல் கேட்டகரியில வர்றவங்களுக்கு 53 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிசி, பிசிஎம், எம்பிசி/டிஎன்சி மாதிரி மற்ற பிரிவினருக்கு 58 வயசு வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ உங்க பிரிவை எதுன்னு பார்த்து அந்த வயசுக்குள்ள இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. சரி, வயசை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் உங்களுடைய கல்வி தகுதிகள். இதுல கொஞ்சம் டீடைல்ஸ் இருக்கு, அதனால கொஞ்சம் கவனமா கேட்போம். வாங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் படி பாத்தீங்கன்னா, இந்த ஆசிரியர் வேலைக்கு தகுதியானவங்கன்னு சொல்றதுக்கு ஒரு 6 விதமான கல்வி தகுதி காம்பினேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, அந்த 6 வழிகள் என்னென்னு லிஸ்ட் பண்ணிருக்கோம். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு டிகிரி முடிச்சு கூடவே 2 வருஷ டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க தகுதியானவங்க. இல்ல 50% மார்க்கோட ஒரு டிகிரி முடிச்சு ஒரு பிஎட் பட்டமும் வச்சிருக்கீங்களா, அப்போ நீங்க 2வது வழியில தகுதி பெறுறீங்க. இதே மாதிரி இந்த 6ல உங்க கல்வி தகுதி எந்த வழியில பொருந்ததுன்னு சரியா செக் பண்ணிக்கோங்க. இதுல ஒன்னு மேட்ச் ஆனா கூட நீங்க ஒரு பெரிய தடையை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, உங்களுக்கு சரியான டிகிரியும் இருக்கு, டிப்ளமோவும் இருக்கு. ஆனா இது மட்டும் போதாது. இன்னும் ஒரே ஒரு முக்கியமான, கண்டிப்பா பாஸ் பண்ண வேண்டிய ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டெட் தேர்வுல பேப்பர் 2ல நீங்க பாஸ் பண்ணிருக்கிறது கட்டாயம். இது இல்லாம நீங்க அப்ளை பண்றத பத்தி யோசிக்கவே முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ அப்ளை பண்ணும்போது நிறைய பேருக்கு குழப்பம் வர சில முக்கியமான விதிகளை பத்தி பார்க்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தப்பு பண்றதை தவிர்க்கலாம். இந்த இரட்டை பட்டம், அதாவது டியூவல் டிகிரி விஷயத்துல ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. அதை நல்லா கவனிங்க. நீங்க ஒரே வருஷத்துல, அதாவது ஒரே அகடமிக் இயர்ல 2 டிகிரி வாங்கியிருந்தா அது செல்லாது. உங்க பட்டங்கள் தனித்தனி வருஷங்கள்ல முடிக்கப்பட்டிருக்கணும். இதுல நிறைய பேரு தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அடுத்து உங்க கல்வி முறை. இது கரெக்டான வரிசையில இருக்கணும். அதாவது முதல்ல 10வது, அப்புறம் 12வது, அதுக்கப்புறமா டிகிரி. இந்த 10+2+3 பேட்டர்ன்ல படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்க தகுதியானவங்க. இது ரொம்ப அடிப்படை, ஆனா முக்கியமான விதி. இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல, நீங்க வாங்கின டிகிரி யுஜிசி அங்கீகாரம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டில இருந்து இருக்கணும். அடுத்தது, ரொம்ப முக்கியமா, இந்த நோட்டிஃபிகேஷன் வர்ற தேதியில உங்க கையில எல்லா தகுதிகளும் இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீங்க ஒரு கோர்ஸ் முடிச்சிருந்தா அது கணக்குல எடுத்துக்கப்படாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம கோட்டை விட்டுடுவோம். சோ கவனமா இருங்க. ஓகே, இப்போ நாம எல்லா முக்கியமான தகுதிகளையும் பத்தி பேசிட்டோம். வாங்க ஒரு ஃபைனல் செக் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த ஒரு வரிய நல்லா கவனிங்க. இது நோட்டிஃபிகேஷன்ல இருந்து எடுத்தது. என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க எக்ஸாம் எழுதினாலும் சரி, பாஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய தகுதி கடைசியா எப்போ உறுதி செய்யப்படும்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போதான். அதனால அப்ளை பண்ணும்போதே நம்ம கிட்ட எல்லா தகுதியும் சரியா இருக்கான்னு பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அப்போ இப்ப நாம என்ன செய்யணும்? உங்களோட எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் எடுத்து ரெடியா வைங்க. நாம இப்ப பேசின எல்லா விதிகளோடையும் அதை ஒப்பிட்டு பாருங்க. நீங்க அப்ளை பண்ண முழுசா ரெடியா இருக்கீங்களான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆசிரியர் கனவு சீக்கிரமே நனவாக என் மனமார்ந்த வாழ்த்துக்க.